ஒரு செயின் ஸ்நாச்சிங் அண்ணா நகர்ல அடிக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்படி அண்ணா நகர்ல அடிச்சவனே அந்த நகையை உடனே எடுத்து வந்து இப்ப சவுகார்பேட்டை புரசைவாக்கம் பகுதியில உருக்குன உடனே அவன் கைக்கு கோல்டு வந்துடுது. எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம இவங்க வந்து கோல்டை உருக்கி கையில கொடுத்துடுறாங்க. அப்ப அது விற்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கோல்டு இருக்கு, மெல்ட் பண்ணி டெம்பர் பண்ணும். எவ்வளவு டெம்பர் இருக்கு? கோல்டு करके प्योरिटी 1 ग्राम to 100 ग्राम to 70 rupees. ஓ, 1 கிராம்ல இருந்து 70 கிராம் வரைக்கும் 70 rupees. அவ்வளவுதான். மெல்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. டெம்பர் சவுகார்பேட்ல எங்க? அட்ரஸ் இருக்கா? ப்ரூஃப் எதனா கொடுக்குமாவையா? வீரப்பன் ஸ்ட்ரீட், வீரப்பன் தெருல டோர் நம்பர் சூர்யா டெக்ஸா அது இருக்கு பாரு. இங்கே பண்ணி கொடுத்துருவீங்களா? இங்கே பண்ணிடுவீங்களா? இல்லப்பா, கோல்ட வந்து அதுல போட்டு மெல்ட் பண்றோம். ஓ, இங்கே பண்ணிடுவீங்க. ஆனா வெயிட் செக் பண்ணுவீங்களா? வெயிட் எல்லாமே இங்கே செக் பண்ணிடுவீங்களா? செக் பண்ணுவோம். வெயிட் கோல்டு வெயிட். ஓ, அந்த ஓகே. இங்கே மெல்ட் பண்ணி இங்கே வெயிட் போட்டு இப்ப நம்ம கோல்ட கொடுத்தா மெல்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட்ட போட்டு குத்துருவாங்க. கோல்டு உருக்குறீங்களா? ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு வெறும் கோல்டு கொடுத்தா மெல்ட் பண்ணிடுவீங்களா? அவ்வளவுதான். புரசைவாக்கம், டி நகர், NSC பஸ் ரோடு பகுதியில் யார் கோல்டு எத்தனை பேர் கொடுத்தாலும் உரிக்கிறாங்க. இப்ப நீங்க கூட ஒரு 50 சவரம் எடுத்து போனீங்கன்னா, அதாவது 1 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் 70 ரூபா 100 ரூபாய் வாங்குறான். அப்போ அந்த நகையெல்லாம் வந்து அவன் என்ன பண்றான்? உருகி கையில குத்துறான். ஒரு ஆதார் கார்டு கூட கேட்கறது இல்ல. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம அந்த நகையை எத்தனை பேர் திட்டு நகையா இருந்தாலும் எத்தனை பேர் கொடுத்தா அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அந்த நகையை உருக்கி கையில கொடுத்துறாங்க. இப்போ டெம்பர் பண்ற இடத்துல இவங்க போயிட்டு அந்த டெம்பர் பண்றதுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா இது எவ்வளவு கோல்டு இருக்குது அவன் ஒரு சீல் அடிக்கிறான். 84%, 90%, 70% பண்றான். உடனே இதை வந்து கோல்டை வந்து பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம். காவல்துறையில வந்து திருடப்பட்ட நகைகள் எப்படி உருக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறா? இப்போ ஒருவர் வந்து நகை எடுத்துன்னு வந்து உருக்கி கோல்டு ஆக்கி தரணும்னா அவங்களுக்கு சில ஆப்ஷன் வைக்கணும். இந்த எத்தனை சவரம் எடுத்துன்னு வந்து உருக்குறாரோ அவருடைய ஆதார் கார்டு வாங்கணும். பக்கத்துல இருக்கிற காவல்துறைக்கு இந்த மாதிரி நகை பில் இல்லாம இவ்வளவு நகை எடுத்துன்னு வந்து ஒருத்தர் உருக்கி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதுவும் ஒரு திருட்டு மாதிரி தான் சமூகத்துல. இப்போ இந்த காவல்துறை அதிகாரிங்க இதெல்லாம் பாக்குறது கிடையாது. சிறுவ சேர்த்து வச்சு ஒரு கோல்டு வாங்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில எங்கன்னா ஃபங்க்ஷன் போனா 4 பேர் எதிரில் கௌரவமா போனட்டு தான் இந்த நகையை வாங்கிட்டு போட்டுன்னு போறாங்க. அப்படி அவங்களுடைய கௌரவத்துக்காக போட்டுன்னு போற நகையும் கஷ்டப்பட்டு வாங்குற நகையும் அசால்ட்டா ஒரு திருட அறுத்துட்டு போயிடுறான். அறுத்துட்டு போய் அவன் சொகுசா வாழ்றான். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்படுறவங்களுக்கு முழுமையா காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய இது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.